என்ன வாசுகி, இந்த கீழாத்து குழந்தைகளை காணோம். மாமா மாமான்னு மாடிக்கு ஓடி வந்துருங்களே இந்த மேஜிஸ்ட்ரேட் அனுபவங்களை கேட்க. குழந்தைகளா, ஒரு ஜோக் சொல்ற, மேல வாங்க. பூஜா, பிரீத்தி, கீழே எல்லாரும் டென்ஸா இருக்கா. என்ன காலம்பரை காலேஜ் போயிட்டு வரேன் போன பிரீத்தி இன்னும் வீடு திரும்பல. அடராமா, சின்ன பொண்ணு இன்னுமா வீடு திரும்பல? போனா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்னங்க உங்களதான் போலீஸ் போனா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு கேட்டேன். இரு ஒன்னும் பிரசிபிடேட் பண்ணாத. மணி 9:30 தானே ஆச்சு. பிரேமிதான் அவளை ஏதோ அதட்டி உருட்டி மிரட்டி வச்சிருக்கா. அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. எல்லாம் பிரேமி கொடுத்த இடம்னு அப்ப சொன்னேன். இப்போ பிரேமி மிரட்டினாங்கிற. உனக்கு என்ன ரெண்டு வாயா? பிரேமி போன் பாரு. போன். எஸ் பிரேமி. சொல்லு கார்த்தி. சரி, அப்படியா? நீ ஒண்ணு பண்ணு பூஜா அக்கா. இந்த பிரீத்தியோட ஃப்ரெண்டு ஒருத்தி கிண்டியில இருக்காளே, அவ பேர் என்ன? அவ பேரு ஸ்வேதா. எப்பவாவது அவ வீட்டுக்கு போவா. அவ கிண்டி ஃப்ரெண்டு ஸ்வேதா வீடு தெரியுமா உனக்கு? நேரா அவ வீட்டுக்கு போய் என்கொயர் பண்ணு. பிரீத்திய காணலன்னு சொல்லி வைக்காத. வந்திருக்காளான்னு கேஷுவலா கேட்குற மாதிரி கேளு. பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. கார்த்தி தான் பேசினான் பெசனர்ல இருந்து. அருணா வீட்டில் அவ இல்லையா. 4 மணிக்கே 2 பேரும் ஒன்னா தான் காலேஜ்ல இருந்து கிளம்புனாங்களாம். வீட்டுக்கு போறதா தான் அந்த அருணா கிட்ட அவ சொல்லியிருக்கா. மணி 9:45 தானே ஆச்சு. வந்துருவா. அது சரிங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் இவன் ஏன் போகணும்? அதாங்க கவலையா இருக்கு. என்ன இலை போட்டுமா சாப்பிட வரல? சாப்பிட்றடா. என்ன வாசுகி, குழந்தை பிரீத்தி இன்னும் வீடு வந்து சேரலையேன்னு கீழே எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கா. சாப்பிட்டு ஸ்வஸ்தமா தூங்க சொல்றியா? போ. சரி வாசுகி, பெருமாள் சன்னதியில குத்து விளக்கு ஏத்தி வை. என்ன பண்ண போறேன்? சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண போறேன். சுந்தரகாண்டம் வாசிச்சா குழந்தை நிச்சயமா திரும்பி வந்துருவா. நீ வேணா பாரு. போ. நிஜமா சொல்லணும், அவ யார லவ் பண்றான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுக்கா. ஆமாக்கா, சத்தியமா தெரியாது. அடிக்கடி போன்ல பேசுவா, அது மட்டும் தெரியும். அவன் பேர் கூட தெரியாதா? பிஎஃப்னு ரெஃபர் பண்ணுவா, ஆனா பேர் மட்டும் சொன்னதே இல்ல. தெரியாது. அவளுக்காவது அந்த பாய் ஃப்ரெண்ட் பேர் தெரிஞ்சிருக்குமா? உங்களுக்கு எப்படி பேர் தெரியாத லவ்வர்ஸ் உங்களுக்கு உண்டா? ஐயோ, கிடையவே கிடையாதுக்கா. எங்க கிராமத்துல எல்லாம் வெளியில மேய போன பசுமாடு வீடு திரும்பலன்னா கிணத்துல பாதாள கரண்டியை போடுவா. மாடு திரும்பி வந்துரும். அப்படி ஒரு நம்பிக்கை. சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணா நினைச்சது கை கூடும். எங்க பக்கத்துல அப்படி ஒரு நம்பிக்கை.
நான் நினைச்சது என்னமோ சரியா போச்சு. இத நான் என்னைக்கோ எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்த? ஏதாவது பேசாத நீ. அவ வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்னு எதிர்பார்த்தியா? ஆமா நினைச்சேன். இவ யாரோ ஒரு பையனை லவ் பண்றாளே, அந்த பையனை இழுத்துட்டு ஓடி இருப்பா, இல்ல மாலையும் கழுத்துமா வந்து நிக்க போறா. அதான் நடந்திருக்கு. அத்தை, உன் வாயை வச்சு சும்மா இருக்கியா நீ? இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்டிச்சிருக்கணும். நான் சொன்னப்போ உங்க அருமை அக்கா பிரேமி நான் பாத்துக்கிறேனாலே, பாத்தீங்களா அவ பாத்துக்கிட்ட லட்சணத்தை. புருஷனோட ஒழுங்கா வாழ தெரியாத நீ பேசாத. அதுவும் பிரேமியக்கா பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? ஆமா நான் சொன்னது உதாசீனம். நீ ரொம்ப பேசாத. நீ சும்மா தான் பேசு. நீ ரொம்ப பிரேமியக்கா பேசு. உனக்கு எப்ப பாரு என்ன கூச்சலங்க? நீ வந்து பொண்ணு முதல்ல பண்ணிருக்க. சும்மா நீ ரொம்ப ஜாஸ்தி போச்சு. போலீஸுக்கு போறதை தவிர வேற வழியே இல்லைங்க. பிரேமிக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நல்லாவே தெரியுமே. பிரேமிக்கு தெரியாதா? சென்சிட்டிவ் இஷ்யூ. அவசரப்பட்டு விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு பொறுமையா இருப்போம். பாப்போம். அப்போ ஆற போட்டு அப்புறம் அவஸ்தைப்படணுமா? போலீஸ் வரைக்கும் போனா விஷயம் வேற டைரக்ஷன்ல போயிடும். போலீஸ் கிலீஸ்ன்னு போறதுக்கு முந்தி முதல்ல நமக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு பாக்குறது தானே நியாயம். அதானே இப்ப நடந்துட்டு இருக்கு. பிரேமி சொல்றா போல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றதை கடைசியா வச்சுப்போம். தெத்திய ஒரு பொண்ணு. டாட், இந்த சமயத்துல சித்தியை மட்டும் தட்டி பேசணுமா? எஸ் பிரேமி. சொல்லுங்க. எந்த இடத்துல? ராயப்பேட்டை கிளாக் டவரா? உங்களை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாளா? வீட்டுக்கு வழியே நாங்களாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு தகவல் கொடுங்க. போன்ல யாருமா? யார பார்த்து ஓடினாளா? போன்ல யாரு? பன்னீர் மாமா தான் ஃபோன் பண்ணான். பிரீத்தியை ராயப்பேட்டை கிளாக் டவர் கிட்ட பார்த்துருக்கான். எங்க இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டிருக்கான். அவனை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிருக்கா. சட்டுன்னு அங்க நின்று ஆட்டோல ஏறி போயிட்டாளாம். பன்னீர் மாமா பார்த்து எதுக்கு பயப்படணும்? ஏதோ பிளான் பண்ணி இருக்கா. ஓடி போனாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது செஞ்சுக்காம இருந்தா சரி. மறுபடியும் டெலிபோன். சுமாரே, அது டெலிபோன் இல்ல, வாசல்ல பஸ்ஸர் அடிக்குது. பன்னீர் மாமாவா இருக்கும். என்ன இது? எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதை. ஒரு ஒரு அரை டசன் நாட்கள் வந்து வெல்கம். ஓ, செல்லுலார் போன் കിട്ടിയോ? എന്താ സ്ട്രേഞ്ച് ആയിട്ടുണ്ട്. സെല്ലുലാർ ഫോൺ കിടക്കില്ല. அது இன்னும் கிடைக்கல. കിടക്കില്ല. ഗുരുവായൂരപ്പ, എന്റെ വൈഫിനോട് ഞാൻ എന്ത് പറയും? കാണലേ. உங்க செல்லுலார் போனும் காணல, எங்க வீட்டு பிரீத்தி இன்னும் காணல. காலேஜுக்கு போன பிரீத்தி இன்னும் திரும்பி வரல. ரெண்டு மிஸ்ஸிங்கா? ஓ, அதனால எல்லாரும் அப்செட்டா இருக்காங்களா? ஐ எம் சாரி பிரேமி. மணி 10:30 ஆச்சு. பிரேமி, நான் என்ன பண்ணணும் சொல்லு. யூ ஆர்டர். நானும் என் கார் உன் டிஸ்போசல். எங்க போய் தேடணும் சொல்லு. பூஜா, இங்க வா. வழக்கமா எந்த தியேட்டர் போய் படம் பாப்பீங்க? உதயம் காம்ப்ளெக்ஸ் போவோம். கொஞ்சம் விசுவ மக்களோட போய் பார்த்துட்டு வாப்போ. உதயம் தியேட்டருக்கு போனா படம் தான் பார்க்கலாம், பிரீத்தியை பார்க்க முடியாது. ஏன் இப்படி சொல்ற? ராயப்பேட்டை கிளாக் டவர் பக்கத்துல பார்த்துதான் பன்னீர் மாமா சொல்லியிருக்கான். அப்ப மெலடி தியேட்டர் போவோம். மட்ராஸை ஒரு கலக்கி தேடி கண்டுபிடிச்சு வரோம். சரி போங்க குயிக். எட்டையில ஒருவேளை பிரீதி வீட்டுக்கு வந்துட்டா செல்லுலார் போன்ல எனக்கு தகவல். ஓ, அதுவும் மிஸ்ஸிங்கோ. வா. வேஸ்ட். இவங்க தேடுறது எல்லாம் வேஸ்ட். உதயமாவது மெலடியாவது இத்தனை நேரத்துக்கு சதாப்தியோ சார்மினாரோ பிடிச்சு ஊரை விட்டே போயிருக்க போறா பாய் ஃப்ரெண்டோட. கூப்பையை ரிசர்வ் பண்ணிக்கிட்டு. என்னங்க, உங்க தங்கையை கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இல்லைன்னா சாணியை கொண்டு வாயை அடைச்சிடுவேன். சதஸ்ய மத்தியே பவனஸ்ய மாருதிஹி லதாகிருஹான் சித்திரகிருஹான் நிஷாகிருஹான். வாசுகி, கீழே ஏதோ சத்தம் கேட்கறது. பிரீத்தி வந்துட்டாளோ? இன்னும் வரல. ஜகாம சீதாம் பிரதிதர்ச. வாசுகி, ஏதாவது லவ் அஃபேரா இருக்குமோ? நீங்க ராமாயணம் படிங்க, பம்பா அப்புறம் பேசலாம். ஜகாம சீதாம் பிரதிதர்சனோத்சுகோ நசைவதாம் பஷ்யதி சாரு தர்ஷனாம்.
ஏதோ ஆட்டோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கே. இல்ல தெரியுதுங்களா? ஆட்டோ அன்வர் கரெக்டா? ஆமாங்க. என்ன விஷயம்? பிரீத்திங்கிறதுங்க யாருங்க? பிரீத்தி என் தங்கச்சி தான். அவளுக்கு என்ன? நம்ம ஆட்டோவில் உங்க தங்கச்சி ஏறிச்சுங்க. இறங்கும் போது இந்த புஸ்தகத்தை ஆட்டோவிலேயே விட்டுட்டு போயிடுச்சுங்க. புஸ்தகத்துல உங்க வீட்டு அட்ரஸ் இருந்துச்சுங்க, அதான் கொண்டு வந்தேன். ஆ, எந்த இடத்துல ஆட்டோல ஏறினா? ராயப்பட்ட அஜந்தா ஹோட்டல் இல்லைங்க, அது பக்கங்க. எங்க இறங்கினா? ட்ரிப்ளிகன் ஸ்டார் டாக்கீஸ் பக்கம் இறங்குச்சுங்க. ஸ்டார் டாக்கீஸ் பக்கத்துல யார் இருக்கா தெரியுமா யாருக்காவது? அங்க எங்கேயோ தான் அவ ஃப்ரெண்டு இன்னொருத்தி இருக்கா, பேரு அமுதவல்லி. அவளுக்கு ஃபோன் இருக்கா? ஃபோன் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனா வீடு தெரியும். ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். சந்து பந்தெல்லாம் பூந்து போகணும். அங்க யாராவது கொஞ்சம் போயிட்டு வரணுமே. வாங்க, என் ஆட்டோவிலே போயிட்டு வந்துடலாம். நான் போயிட்டு வரேன்க்கா. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாளே போ. சொன்பகம் நீ போ. எனக்கு தானே அந்த வீடு தெரியும். அப்ப இவளையும் கூட்டிட்டு போ, வண்டிக்கு முன்பாரமா இருக்கட்டும். வாங்க அம்மா போலாம். சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம். பிரேமி, அவன் நல்லவன் தானா? அந்த ஆட்டோக்காரனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆட்டோல விட்டுட்டு போன புத்தகத்தை கொடுக்க வந்திருப்பானா இல்லனா? இதுல என்ன சூது இருக்குமோ யாரு கண்டா? அவ திரும்பி வர வரைக்கும் மேட்ல நெருப்பு கட்டிட்டு நான் உட்காந்துருக்கணும். குத்தம் கண்டுபிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கியே, நீ போறது தானே பின்பாரமா? அப்படியே அந்த சர்க்கத்தோட நிறுத்திட்டு சாப்பிட வாங்க. கீழே அவெல்லாம் பல்லுல இன்னும் ஜலம் கூட படல. நான் மாத்திரம் சாப்பிட்டா எப்படி? ராமநாமாங்கிதம் சேதம். வாசுகி, ஒருவேளை காதல் தோல்வியா இருக்குமோ? அது சரி, அது சரி. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னா எப்படி? ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யங்குலீயகம். என்ன பிரீத்தி வந்தாச்சா? ஓ காட், தேடி தேடி அலைஞ்சு அந்த கீதாஞ்சலி ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல அங்க வெயிட் பண்ணி நோ சைன் ஆஃப் தெம். முருகா, நல்ல செய்தியா இருக்கணும். ஹலோ. கார்த்தி சொல்லு. ஓஹோ அப்படியா? சைதாப்பேட்டில தானே பேசுற? வெளியூருக்குலாம் அந்த வழியா தானே பஸ் போகுது. ஜஸ்ட் ஹேவ் a look around. அப்புறம் எனக்கு அங்கேருந்து உடனே ஃபோன் பண்ண. ஏ பொண்ணு நில்லு. என்ன இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க? யாரை தேடுற? கிராக்கி தேடுறியா? என்னையா சொல்ற? நான் பின்ன என்ன, 12 மணிக்கு மேல ஆகுது. இப்படி தனியா நடந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பலான கேஸ்னு சொல்லி உள்ள தள்ளலாம், தெரியல? மிஸ்டர், நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். நம்ப சொல்றியா? கையில எவ்வளவு காசு வச்சிருக்க? இந்த கான்ஸ்டபிளை ஏமாத்தாம உண்மையை சொல்லணும். எத்தனை வருஷம் ஜெயில் தெரியுமா? Hey, constable! Come here. Come here. Come here, I say. Both of you come here. What's going on there? What is your jurisdiction? What's your area? Beach area. Beach area. Then what the hell you are doing here? நீ யார் அதை கேட்கறதுக்கு? Me? I am Muthana Shetty. Have you heard of him? CID officer, vigilance and anti-corruption. ஒரு சின்ன பொண்ணு, innocent girl, என்ன மிரட்டிட்டு இருக்க? எதுக்கு பணம் வாங்கின? Bribe? You know the meaning of bribe? Bribe is gratification in terms of money received by a public servant illegally, dishonestly, either intentionally or unintentionally, knowingly or unknowingly, or taken forcibly, whether it be millions or pittance. Know that?
Don't blink, man. உங்க மாதிரி ஆளுங்களால தான் டிபார்ட்மெண்ட் பேரே கெட்டு போகுது. ஏ பொண்ணு, just lodge a complaint against this fellow. I will see that this fellow is dismissed or transferred to Tani Law Garden. Know that? சார் மன்னிச்சிடுங்க சார். Pardon? No. No pardon for these fellows. Whether it is Jadhav or Yadav, even the chief minister is put behind the bars these days. Judiciary is becoming all powerful, remember that. Madam, I am not going to spare this fellow. Yeah. சார் புள்ள குட்டிக்காரன் சார். டியூட்டி முடிஞ்சு போகும்போது டீக்கு காசு கிடைக்கும்னு பார்த்தேன் சார். You are pricking my ears. டீக்கு 100 ரூபாயா? காது குத்துற மேன், காது. Poor man, leave him, sir. Madam, you know, he was about to book you under suppression of Immoral Traffic Act and you want me to pardon him. This Muttana Shetty is known for his integrity and discipline. Okay. Give that 100 rupees back to her, man. Give it! Clear this place. Salute her. You will repeat the same thing again? நோ சார். Get lost! But you know, you are a lucky girl because Muttana Shetty was on rounds today accidentally. But poor man, he is not to be blamed at all. We are paying him a pittance as salary. What will he do? மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குறான். சம்பளம் பத்தல நேராவே மக்கள் கிட்ட இருந்து இன்கிரிமெண்ட் வாங்கிக்கிறான் இன்ஸ்டால்மெண்ட்ல. Leave alone this poor policeman. Whither are we going? Corruption has become our culture, our way of life. The salary of this policeman is just 3,000 rupees. Peanuts. So what do you expect him to do? Even the president of the sovereign democratic republic of India was drawing a paltry 20,000 rupees till recently. You know that? What a film artist gets as remuneration for just one film? Astronomical, just astronomical. It will not match the lifetime earning of a Director General of Police or even the judge of a High Court. Is it socialistic pattern of society which Pandit Nehru visualized? Come on, tell me. Sir, நான் போகணும் sir. Oh, yeah, certainly. Just tell me, where do you stay? It's my bounden duty to drop you. Hey, what is this? You seem to be carrying a lot of money. Very dangerous, especially at dead of night like this. I know, get in. I will drop you. Hey, what is this, you foolish girl? I said I will drop you in your house safely and you are leaving 300 rupees. Is it the socialistic pattern of society which Pandit Nehru dreamt of? 300 rupees. யோ தள்ளியா வண்டி எடுக்கணும். Call me Mr. Shetty. யோ செட்டி தள்ளியா வண்டி எடுக்கணும்னா. This is not the parking zone. You know that? I am Muttana Shetty, mind you.